வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இல்லை பருப்பு, ஆனியன் இதெல்லாம் போட்டு செய்த மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். எந்த அளவு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு பருப்பு எடுத்துக்கிறோமோ அதே அளவு எல்லா பருப்பையும் எடுத்துக்கலாங்க. நான் அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன், அரை கப் உளுத்தம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆன பிறகு இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஊறியிருக்கும். தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டுக்கலாங்க. இதில் நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னொரு மிளகாய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 கப்புக்கும் குறைச்சலாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாவில் போட்டுட்டு நல்லா கையில் இது போல் கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கலாங்க. லைட்டாக தண்ணியும் தொட்டுட்டு இந்த போல் கையில் எல்லாம் தொடச்சிட்டு மாவை ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு இந்த போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தட்டின மாவை இதில் ஒரு வடையாக சுட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஒரு 4 நாளாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுடலாம். இந்த வடை நல்லா வெரைட்டி ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. தக்காளி சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான பருப்பு வடை, மசால் வடை தயாராகிடுச்சு. இந்த வடை ரொம்ப எண்ணெயும் குடிக்காதுங்க. இது போல் எல்லா வடையும் நம்ம சுட்டுடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு மசால் வடை, ஆனியன் வடை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.